ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த ரோஸ் எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த லீவ்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ நான் இதுக்கு இந்த மாதிரி மைல்டாக ஒரு க்ரீன் கலர் எடுத்துருக்குறேன். இதில் நம்ம ஃபெதர் ஸ்டிச் பண்ணுவோம்ல அதே மெத்தடில், பட் சென்டரில் எல்லா வி பார்ட்டும் சென்டர் பாயிண்டில் வர மாதிரி பண்ணுறேன். இது கொஞ்சம் பார்க்க க்ரட்டன் ஸ்டிச் மாதிரியும் இருக்கும். அந்த ஒவ்வொரு வி இருக்குல்ல, அது கரெக்டாக சென்டரில் ஒரு லைன் அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த லைனுக்கு கரெக்டாக வர மாதிரி ஒரு லைன் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த லைன்லேயே வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அது நல்லா ஷார்ப்பாக நல்லா அழகாக ஒரு லீஃப் கிடைக்கும். சென்டரில் கோடு வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக லீஃப் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி லீஃப் ஃபில் பண்ணிவிட்டு வெளியில் அப்படி லாக் பண்ணிடணும். இப்போ அந்த ஃப்ளவர் எப்படி போடணுன்ட்டு காமிக்கிறேன். நடுவில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு 2 பக்கமும் ஒரு சின்னதாக ஒரு புல்லியன் நாட் ஒரு 6 to 7 டைம்ஸ் ரோல் பண்ணி அதுமாதிரி புல்லியன் நாட். அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு புல்லியன் நாட்டுக்கு வெளியிலேருந்து இந்த இதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு அடுத்த இந்த காஸ்டான் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இதுக்கு வெளியில் அதே மாதிரி இன்னொன்று இந்த மாதிரி 3 பெட்டல் நடுவில் உள்ளே இருக்கிற இன்னர் சர்க்கிளுக்கு பண்ண போகிறோம். அடுத்து வெளியில் அவுட்டர் சர்க்கிள் ஒவ்வொரு தடவையும் அந்த ஃபஸ்ட் ஒனுக்கு பின்னாடி பக்கத்துலேருந்து அடுத்தது இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கணும். அடுத்தது இதேமாதிரி வெளியில் ஒரு 6 பெட்டல்ஸ் வர மாதிரி கொஞ்சம் இந்த லென்த்து கூட்டிக்கணும். இது நம்ம எப்படி புல்லியன் ரோஸில் பண்ணணும் அதே மெத்தட் தான். இந்த காஸ்டான் ஸ்டிச் பண்ணுற மெத்தட் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், லாஸ்ட் ஒன் மட்டும் இதுக்கு பின்னாடியிலேருந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒனுக்கு உள்ளே விட்டுறணும். அப்போ உங்களுக்கு எல்லா பெட்டல்ஸுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ நான் இது உள்ளே இருக்கிறதெல்லாம் 10 டைம்ஸ் சுற்றிருக்கிறேன். உள்ளே இருக்கிறது, வெளியில் இருக்கிறது 15 டைம்ஸ் அந்த மாதிரி ரோல் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம அது டிஸ்டன்ஸை பொறுத்து, நம்ம எப்படி எடுக்கிற டிஸ்டன்ஸ் பொறுத்து. ஸோ இப்போ நான் இந்த ஃப்ளவர் பண்ணியிருக்கிறேன். இப்போ இன்னொரு ஃப்ளவர் எல்லோ கலரில் பண்ண போகிறேன். ஸோ லைட் அண்ட் டார்க் எல்லோ அந்த ஷேடட் த்ரெட் இருக்குல்ல, அதை எடுத்திருக்கேன். உள்ளே இருக்கிற பெட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டார்க் கலர்லேயும் வெளியில் லைட் கலர்லேயும் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட் 3 டைம்ஸ் சுற்றிட்டு உள்ள ஒரு நடுவில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் டியூட்டோரியல் முன்னாடியே நான் கொடுத்துருக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது பக்கத்தில் அந்த பேட்டர்னில் காமிச்சேன்ல அதே மாதிரி ஒரு புல்லியன் நாட் போட போகிறோம். சின்னதாக ஒரு அதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு புல்லியன் நாட். ஸோ அது ஃபஸ்ட் மேலே ஃப்ரெஞ்ச் நாட் மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படி எடுத்துகிட்டு ஒரு 7 டைம்ஸ் ஆர் 6 டைம்ஸ் அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து நீங்கள் அதை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு மெதுவாக அப்படி இழுத்துட்டு அந்த சுற்றினதெல்லாம் கீழே கொண்டு வந்துட்டு ஊசி அப்படி மெதுவாக இழுத்திங்கன்னா ஈஸியாக இழுக்க வரும். அதை அப்படியே பின்னாடி ரிவர்ஸில் கொண்டு எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அங்கேயே கீழே இப்போ லூஸாக வச்சு காமிக்கிறவங்களுக்கு கீழே அங்கேயே விட்டு கீழே இழுத்திங்கனாலே டைட்டாக வந்துடும். ஸோ இப்போ அடுத்த பக்கம் அதே மாதிரி அங்கேருந்து ஆரம்பித்து கீழேருந்து மேலே புல்லியன் ரோஸ் பண்ணோம்ல அந்த பேட்டர்ன் தான். உள்ளே இருக்கிறது மட்டும் ஒரு சின்ன பட் மாதிரி இருக்கிறதுனால புல்லியன் நாட்லேயே பண்ணுறோம். ஸோ இது டிஸ்டன்ஸை பொறுத்து தான் 6 to 7 டைம்ஸ் அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படியே அந்த ரோல் பண்ணதெல்லாம் கீழே கொண்டு வந்துட்டு ஊசியை இழுத்திங்கன்னா நீட்டாக இழுக்க வரும். அவ்வளோதான். அது அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டு அப்படியே கீழே லாக் பண்ணிடணும். ஸோ இதே பேட்டர்ன் தான் இந்த காஸ்டான் ஸ்டிச் பண்ண போகிறோம். பட் நம்ம இந்த புல்லியனில் ஜஸ்ட்டு ரோல் பண்ணோம். இதில் எப்படி பண்ணுறேன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த புல்லியன் நாட்டுக்கு பின்னாடியிலேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு போகணும். பாருங்கள், நூலுக்கு அந்த பக்கம் வைக்கிறேன்னா அது எப்போதும் அப்படியே பண்ணுங்கள். இன்னொரு நீடிலையும் இந்த மாதிரி அதோட அட்டாச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த பெட்டலோட பிரெத் கொஞ்சம் அகலமாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், அதில் ஒரு நாட் போடுறேன். நான் நாட் போடுறதுக்கு நம்ம பூ கட்டுவோம்ல அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள்,
இந்த மாரி இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு மிடில் ஃபிங்கரை வச்சு கொஞ்சம் அகலப்படுத்திட்டு திருப்பி அதை மடிச்சுட்டு அதை அப்படியே நீடிலுக்கு உள்ளே அப்படி விடுறோம். ஸோ நாட் ஃபார்ம் ஆகிடும். இந்தமாரி பண்ணணுன்னா கொஞ்சம் இந்த கேப் இருக்கிறதுனால ஊசியில் நம்ம கை வந்து இந்த ஷார்ப்பாக அந்த இதில் குத்திக்காது. அதனால தான் இந்தமாரி பூ கட்டுற மெத்தடில் அந்த நாட் போடுறேன் நான். ஸோ நிறைய பேர் இந்த ஒரு ஃபிங்கரில் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த ஊசி வந்து கையில் படும். ஸோ இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி கொஞ்சம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அந்த நாட் போட்டிங்கன்னா ஈஸியாக அந்த நாட் போட வரும். பாருங்கள் ஃபுல்லாக நம்ம இப்போ ஒரு 10 டைம்ஸ் அந்த நாட் போட்டுட்டு அந்த ஒரு நம்ம இன்சர்ட் பண்ணியிருந்தாலும் அந்த நீடில் எடுத்துகிட்டு இந்த நம்ம நூலோடு இருக்கிற நீடில் மெதுவாக பிடிச்சி இழுக்கணும். இது கொஞ்சம் அகலமாக இப்போ கேப் இருக்கிறதுனால ஈஸியாக இழுக்க வரும். அப்படியே மெதுவாக இழுத்துட்டு ரிவர்ஸில் புல்லியன் நாட் போடுற மாதிரியே தான் மற்றதெல்லாம் அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல திருப்பி கீழே விட்டுறணும். ரொம்ப ஈஸி தான். இப்போ அந்த பெட்டல் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும், பார்க்க மேலே பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்கும். பாருங்கள் இந்த கர்வ் கரெக்டாக அழகாக வரணும். இப்போ இந்த கர்வுக்கு பின்னாடியிலேருந்து எடுக்கணும். பின்னாடிலேருந்து எடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு நீடில் விட்டு திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு கொண்டு போகணும். ஸோ நீங்கள் அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து நீங்கள் இந்த எத்தனை தடவை சுற்றணுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி 10 டைம்ஸ் நான் உள்ளே இருக்கிறது சுற்றியிருக்கேன் இந்த இதில். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கரெக்டாக பிடிச்சிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேமை நீங்கள் திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள். ஸோ பூ கட்டுற மெத்தடில் அதே மாதிரி நாட் போட்டுகிட்டே வரணும். 2 நீடில் இருக்கிறதுனால அந்த கேப் கொஞ்சம் இந்த பெட்டலோட பிரெத் கொஞ்சம் அகலமாக கிடைக்கும், பிரெத் கூட கிடைக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இன்சர்ட் பண்ண நீடில் எடுத்துடணும். எடுத்துட்டு நூலோடு இருக்கிற நீடில் மெதுவாக பிடிச்சி இழுக்கணும். இழுக்கும் போதே அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டு அதை அப்படியே கீழே ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழே நல்லா டைட்டாக எடுத்துட்டோன்னா அந்த பெட்டல் வந்து நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ உள்ளே இருக்கிற 3 இது போட்டாச்சு. இப்போ வெளியில் இருக்கிற ரவுண்டு இப்போ 15 to 16 டைம்ஸ் நம்ம சுற்றிக்கலாம். நாட் போடணும். இந்த தடவை வெறுமனை சுற்றக்கூடாது, நாட் ஃபார்ம் பண்ணிக்கணும். நாட் ஃபார்ம் பண்ணும்போது முன்னாடி 2 நீடில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பக்கம் கரெக்டாக இருக்கோ கை அந்த பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நீடில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நாட் போகும்போது மேல் பக்கமும் அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த நாட் வெளியில் வராது. பாருங்கள், நான் ஒவ்வொரு பக்கமும் அந்த தம் ஃபிங்கர் வச்சு மேலே பிடிச்சிக்கிறேன் பாருங்கள். ஸோ நாட் வெளியில் வராது. ஸோ இதே மெத்தடில் அந்த பேட்டர்ன் சொல்லியிருந்தேன்ல அதே மாதிரி பெட்டல்ஸ் போட்டால் இந்த ஃப்ளவர் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 5 பெட்டல் வெளியில் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட் ஒன் பாருங்கள். லாஸ்ட் ஒன் அதுக்கு பின்னாடி எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தோம்ல அதுக்கு உள்ளே அப்படி நான் விடுறேன். ஸோ அப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று அது நல்ல அந்த ஒவ்வொரு பெட்டலும் ஒன்றுக்குள்ளே ஒன்று வர மாதிரி இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் எப்போதும் போல் நாட் போட்டு அதேமாரி பண்ணணும்.
இப்போ பாருங்கள் எல்லா பெட்டலும் போட்டு முடிச்சாச்சு. இன்னொரு ஃப்ளாரும் அதே மாதிரி போட்டிருக்கேன். நடுவில் பிங்க், வெளியில் ஒயிட் கலர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி என்ன கலர் காம்பினேஷன்னாலும் நீங்கள் போடலாம். நல்லா பார்க்க ஃப்ளவர் நல்லா பெருசாக அழகாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.